ம் 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 தொடச்சிடுங்க. ஒரு மணி நேரம் ரொட்டேட்டர் இருக்குது, போய் ஓடி போயிடலாம். ஏன்னா உங்கள் ஊரில் ரேடியோ பாடுது, விசேஷமா? ஓ, எல்லாம் பழனி பாத யாத்திரை. நீ தான் போகிறதுக்குள்ள போச்சு. இல்லைனா நீ இந்நேரம் மாலை போட்டுக்கிட்ட நான் லீவு, நான் 5 நாளைக்கு லீவு, நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு போன வருஷம் எஸ்கேப் போயிட்டான். போன வருஷம்லாம் வரல. 5 நாளா 7 நாள் லீவு, ஒரு வாரமே. நான் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை லீவு போட்டவன், அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் வந்தான். ஞாயிற்றுக்கிழமை வரல. ஃபோன் பண்ணதுக்கு கால் வலிக்குதுங்கண்ணா, கால் வீங்கி போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டாங்கிறேன். என்ன மாதிரி கிளம்புடா, யாரும் கூட்டு போக மாட்டாங்க, யார்கிட்டையும் பேசுறதும் இல்லை. நீ எல்லா பிள்ளைங்களும் கை பிடிச்சிட்டு தான் யார் கூப்பிட்டு போவா? அப்புறம் உண்மை தானே, அத்தானே உண்மை. நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தால் வண்டி கழுவி விடலான்டா, எல்லா வண்டியும். சரி வாங்க, பைக் எடுத்துகிட்டு வாங்க, நான் வண்டி எடுத்து வரேன். போய் பங்கில் ஒரு 1000 ரூபாய் டீசல் அடிச்சுக்கிட்டு ஒரு மணி நேரம் வரும் போல் போட்டி விட்டு வரலாம். நான் வண்டி ஓட்ட போகிறேன். நாம் சாவர வரலாம், இப்படி தான் வண்டி ஓட்ட. ஏன் அவன் பிக்ஸ் பண்ணாலும் 2000 தான், நீ பிக்ஸ் பண்ணாலும் 2000 தான், யார் பிக்ஸ் பண்ணாலும் 2000 ரூபாய்க்கு கடன் தான். 10 லிட்டர்ல எந்த கம்மியாக வேணுமோ அந்த கம்மிக்கிறதா? நாங்க சொல்லு பாவம், முதலாளி பார்த்தா கேட்கும். போதும் 2000 ரூபாய்க்கு போட போதும். பம்பு எடுத்துடா. முதலாளி பார்த்தா முதலாளிப்பா. கேன்ல இது இருக்கானா? நான் ஸ்கூல்ல பொண்ணுங்க பம்போட பொண்ணுங்க எல்லாம் ஓட்ட. அது இவனை கேளு. சுத்தமா ட்ரை, வண்டி ஊத்துல வந்து தப தபன்றுச்சு. நான் வராதுன்னு நினைச்சேன், வந்துருச்சு. அதுதான் இப்ப 1000 ரூபாய் இருந்து 2000 ரூபாய்க்கு அடிக்கலாம். நாளைக்கு அக்கௌண்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஏன் வண்டி ஓடும்போது அலாரம் அடிச்சிருக்கேன் தெரியலையா? கண்டிப்பா அலாரம் அடிச்சிருக்கோம். என் மூஞ்ச மட்டும் ஜூம் பண்ணி காட்டுறீங்க, உங்க மூஞ்ச காட்டுங்கடா. நானு கோகுல். அதெல்லாம் வராது போ. அது இன்னும் நான் எடுக்கிற மாதிரி இருக்கணும், அப்பதான் காமெடியா இருக்கும். இப்பதானே அவர் முட்டை முட்டை சாப்பிட்டு வந்த
ஜிப்பே வாங்கி ஓட்டக்கூடாது. நான் வேறு காடு ஓட்டுறேன். ம், அந்த காடு டோப் ஓட்டுறிய நீ? ஓப்பு இல்லை. ஓகே நண்பா. தென்னந்தோப்புக்குள்ளே ஓட்டுங்கடானா அதை எவனும் ஓட்ட மாட்டேங்கிறான். இந்த துளி உண்டு வயலுக்குது, இதை ஓட்டுறதுக்கு வந்து நான் ஓட்டுறேன் நீ ஓட்டுறேன்னு அடிபட்டுட்டு கிடக்குறானுங்க. இவங்கெல்லாம் நான் வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். இதில் ஒருத்தன் கோகுல நான் ஓட்டுறேங்கிறான், சந்தோஷம் நான் ஓட்டுறேங்கிறான். ஒருத்தவனத்தையும் நான் ஓட்டுறேன் நீ ஓட்டுறேன் அடிபட்டுக்கிட்டு தான் கிடக்குறானுங்களா தவிர, ஆனால் நான் ஓட்டு நீ ஓட்டுன்னு சொல்ல மாட்டேங்கிறானுங்க. ஓகே நண்பா. நான் ஒரு சில நண்பர்கள் கமெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. என்ன கமெண்ட்டு என்னென்னு பார்க்கலாமா? நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. இன்றைக்கினாச்சும் கமெண்ட் கொஞ்சம் ரீட் பண்ணும், ரொம்ப நாள் ஆகி போச்சு. ஓகே, டிஎன் கேமிங்னு ஒரு நண்பர்கள். ப்ரோ உழவு ஓட்டிட்டு வீட்டுக்கு போகிற வரலாம் வீடியோ கவரேஜ் பண்ணி கொடுங்க ப்ரோ. ஏய் டேய் உள்ள போ சொல்கிறான், உள்ள போடா. உழவு ஓட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வரலாம் வீடியோ எடுத்து போடுங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ரோ. அதில் என்ன ப்ரோ நம்ம பேச முடியாது, சும்மா டைமுக்கு கடை எடுத்து போட்டு என்ன ப்ரோ பண்ணுறது? ஓகேவா? அடுத்தது கோகுலை யாரும் அக்ரி டிராக்டர் சேல்ஸ்னு ஒரு நண்பர் சொல்லிக்கிறாரு. கோகுல் நல்லா இப்போ வர வர இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கிறாரு ப்ரோ, நல்லா ஓட்டுறாரு அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அது கரெக்ட் தான் ப்ரோ. இப்போ அவன் வந்து எப்படி 2 வருஷம் ஆயிடுச்சு இல்லை ப்ரோ? 2 வருஷமா 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்புறம் ஏன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாது? இது கூட ஓட்டலாம் வச்சுக்காங்க, வண்டி ஓட்டுறதுக்கு அர்த்தமே இல்லாத போயிடும். இன்னொரு நண்பர் யார் கேட்டுக்கிறாங்க, மதையாம் பதமலா லைவ் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ப்ரோ நான் என்ன ப்ரோ இப்போ லைவ் போடுறது? லைவில் என்ன எடுத்து ப்ரோ சொல்ல முடியும்? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வேறு எப்போ பார்த்தாலும் அதையே கேட்டுக்கிறாரு. அப்புறமேட்டு இன்னொரு நண்பர் என்ன கேட்டுக்கிறாரு, ப்ரோ லிப்பர் ஒர்க்கெல்லாம் வந்து தனியாக ப்ளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதில் போடுங்க ப்ரோ, அப்போ தான் எல்லாம் எது ஒர்க்கிங் வீடியோன்னு பார்க்க முடியும் அப்படின்னு. சரி ஓகே ப்ரோ, அது ஒரு அதுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துடலாம். அப்புறம் வேறு யார் கேட்டிருக்கிறா? இந்த ஹைட்ரோலிக் பிஸ்டன் வந்து ப்ராப்ளம் இல்லை, அது எப்படி ஓரிங் மாற்றுறதுன்னு கொஞ்சம் டெய்லரில் பம்பு ஓரிங் எப்படி மாற்றுறதுன்னு வீடியோ கேட்டுக்கிறாரு ஒரு நம்பர். நம்மளதில் பக்கமாக ஓரிங் எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை ப்ரோ. வேறு ஒருத்தர் யார் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது எப்படி ஓரிங் எடுத்து மாற்றுறோம் என்ன பண்ணுறோம்னு அதை ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன், ஓகேவா? அடுத்தது 415 வீடியோ போடுங்க ப்ரோ, கிறிஸ்வர் பவர்னு ஒருத்தர் கேட்டுக்கிறாரு. போடலாம் ப்ரோ. அடுத்தது ரஞ்சித், அந்த நண்பர் என்ன கேட்டுக்கிறாரு, 585க்கு எப்போ ப்ரோ டாப் போடுவீங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு. போடலாம் ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுறது, எல்லாம் மணி தான் பிரச்சனையே. மணி இருந்தால் எல்லாம் ஈஸி. அப்புறம் சிடி ரஞ்சித் குமார்னு ஒரு நம்பர் கேட்டுக்கிறாரு, ப்ரோ ஜேசிபிக்கு நீங்கள் தான் ஓனரா? அப்படி தான் இது வரலாம் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். மற்றபடிக்கு இப்போதைக்கு பேங்க் ஓனரு, அப்புறமேட்டு தான் நான் ஓனர் ஆக முடியும் நண்பா. அடுத்தது விமல் குமார்னு ஒரு நம்பர் கேட்டு, ப்ரோ ரோட்ரி பம்ப் லோடு ஓட்டும் போது என்ன ப்ராப்ளம், சர்வீஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் அவர் என்ன சொல்ல, லோட்ரி பம்பில் வந்து என்ன ப்ரோ ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இன்ஜினில் லோட்ரி பம்பை பொறுத்த வரலாம் டீசல் ட்ரை பண்ணக்கூடாது ப்ரோ. நீங்கள் டீசல் ட்ரை பண்ணால் அந்த இன்ஜினை பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த பம்பு நாச்சில் பார்த்துக்கிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். இது வரலாம் பாருங்கள், நான் 9500 மணி நேரம் ஓட்டிட்டேன். இது வரலாம் இதில் வந்து பம்பு நாச்சில் கம்ப்ளைண்ட் வந்ததே கிடையாது இந்த நோவோ சீரீஸில். இது லோட்ரி பம்பு தான், சாவியில் ஆஃப் பண்ணுற மெத்தட் தான். இது வரலாம் வந்து எந்த பிரச்சனையுமே வச்சதில்லை. ஸோ டீசல் தான் ப்ரோ மெயின். டீசலும் ஆயிலும் கரெக்டாக இருந்துச்சுன்னா அவ்வளோ திடீர்னு வேலை வைக்காது. அடுத்தது பாலாஜி பாலா 829 அந்த நம்பர் கேட்டுக்கிறாரு, ப்ரோ ஜிஎஸ் ரொட்டேட்டரை பற்றி சொல்லுங்கள். ப்ரோ ஜிஎஸ் ரொட்டேட்டர் வந்து நம்ம சைடு மேக்ஸிமம் இல்லை ப்ரோ. நம்ம சைடெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா கோமதி தரணி, அதை விட்டால் 2 1 எங்கேயோ ஒன்று என்ன இருக்குது, சத்தியமான் இருக்குது. ஜிஎஸ்லாம் பார்த்துக்கிட்டே நானே ஈரோடு
பெருந்துறை, கோபிச்செட்டிப்பாளையம் இந்த லைனு தான் ப்ரோ. அதெல்லாம் வந்து ஹெவி எக்யூப்மெண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது வாழைக்கு தான் அதெல்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. நானும் அப்படி தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நம்ம சைடெல்லாம் வந்து ஜிஎஸ் ரொட்டேட்டரில் ப்ரோ. ஆனால் அதுவும் நல்லா இருக்குது, நல்லா ஹெவியாக இருக்கும். ரொட்டேட்டர் வந்து குதிக்காது, ஜர்க் ஆகாது, நல்லா நீட்டாக போகும்னு வச்சுக்காங்களேன். ஸோ அதனால் வந்து ஜிஎஸ் ரொட்டேட்டர் வந்து நல்லா தான் இருக்கும், ஒன்றும் தப்பு இல்லை. அந்த லைன் பெருந்தூர் லைன் பக்கம் தான் ஜிஎஸ் ரொட்டேட்டர் அதிகம் இருக்கும். நம்ம சைடு எதுவும் இல்லை, நம்ம சைடு கோமதி ரொட்டேட்டர் தான் இருக்குது. ஜிஎஸ் ரொட்டேட்டர் நல்லா தான் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வந்து மொதல் ஜிஎஸ் ரொட்டேட்டர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் நான் எடுத்தேன். அப்புறமேட்டு அது தூரமாக இருக்குதுன்னு சொல்லி தான், இங்கே ஃபேர்ஸ்லாம் கிடைக்கலன்னு சொல்லி தான் நான் கோமதிக்கு மாறிட்டுன்னு வச்சுக்காங்களேன். அடுத்து ஒரு நண்பர் வந்து என்ன கேட்டிருக்கிறாரு, ஹரின்னு. அவர் என்ன கேட்டிருக்கிறாருன்னா, ப்ரோ லாட்ரி பம்பில் ஐடியல் ஆர்பிஎம் எப்படி ப்ரோ குறைக்கிறது? அது சிம்பிள் ப்ரோ. மேலே ஐடியல்லையே பாருங்கள், எக்ஸ்லேட்டர் ரேஸ் வைக்கிற குறைக்கிறதுலேயே பாருங்கள் இருக்கும். அதிலே 2 நெட் இருக்கும். அதையே லூஸ் விட்டால் வந்து ஆர்பிஎம் ஸ்லோ பண்ணிக்கலாம், ரேஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. அந்த இன்லைன் பம்ப் மாதிரி இல்லை, லாட்ரி பம்பெல்லாம் வந்து ஐடியல் ரேஸ் வைக்கிறதெல்லாம் ஈஸி நண்பா. அப்புறமேட்டு தம்பிக்கு உடம்பு சொல்லி அது ஓகே சொல்லிட்டேன், நல்லா இருக்கிறான் ப்ரோ, எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது மஹேந்திரா 475 ஆர்எம்கேன்னு ஒரு நண்பர் கேட்டார், ப்ரோ யுவோவில் 50 ஹெச்பியில் 36 பிளேட் ரோட்ராக்டர் போட்டு ஓட்டினா என்ன ஆகும் சொல்லுங்கள் ப்ரோ. அதில் என்ன கம்ப்ளைண்ட் வருதுன்னா வச்சுக்கா ப்ரோ, இது வந்து லோட் செகண்டு 1500 ஆர்பிஎம்மில் 42 பிளேடு இந்த ரேம் போகுதா. அதில் என்ன ஒரு கம்ப்ளைண்ட்னா, டைம் ஷார்ட் ஆகுது நண்பா. இப்போ இந்த வண்டியில் ஓட்டி 1 மணி நேரம் ஓடுற காடு அது வந்து 1.25 மணி நேரம் ஓடுது. அதனால் டைமிங் ப்ராப்ளம் வருது. இப்போ எனக்கு 36 பிளேடு 46 பிளேடுக்கும் 42 பிளேடுக்கும் 1 அடி வித்தியாசம் இருக்குதுல்ல. ஸோ அதனால் வந்து 1 மணி நேரம் ஓடுறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் டைமிங் ஷார்ட்டேஜ் ஆகுது. அதனால தான் ப்ரோ, மித்தபடிக்கு வந்து வண்டிக்கு லோடு இல்லை, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. டைம் ஷார்ட் ஆகுது. மித்தபடிக்கு வண்டியெல்லாம் ஃப்ரீயாக போகுது, லோடே இல்லாத தான் போகுது. ஆனால் டைம் ஷார்ட்டேஜ் ஆகுது. 42 பிளேடு போடுறது தான் 50 ஹெச்பிக்கு கரெக்டு. வேறு ஒரு வண்டி ஓடிட்டு இருக்கிற ஃபீல்டில் ஓட்ட முடியும். மித்தபடிக்கு டயர் தார வருது, அதெல்லாம் சும்மா ப்ரோ. அதெல்லாம் நம்ம செயின் லூஸ் வச்சுக்கிட்டால் டயர் தாரெல்லாம் வராது, ஓகேவா? அதெல்லாம் தப்பு இல்லை. நீங்கள் சொந்த ஓட்டம் எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் 36 பிளேடு போட்டு ஓட்டலாம், ஒன்றும் தப்பு இல்லை, ஓட்டலாம். 2 வீல் டிரைவ் இன்னொரு நண்பர், அவர் பேருனா சூர்யான்னு ஒரு நண்பர் 143, அவர் சொல்லிக்கிறார், ப்ரோ 2 வீல் டிரைவுக்கும் 4 வீல் டிரைவுக்கும் டீசல் எவ்வளோ ப்ரோ டிஃப்ரெண்ட் வரும்? 4 லிட்டர் ப்ரோ. கணக்குக்கு பார்த்தீங்கன்னா 2 வீல் டிரைவ் தான் டீசல் சேர்த்து போகும். 4 வீல் டிரைவ் 2 வீல் டிரைவோட கொஞ்சம் டீசல் கம்மியாக தான் போகும், ஓகேவா? ஆனால் வந்து கொஞ்சம் லோடு கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி 4 வீலர் ரொம்ப பிடிச்சோம்னா டீசல் போகும். என்ன கேட்டால் உங்கள்கிட்ட ஆல்ரெடி 2 டிராக்டர் வந்து 2 வீல் டிரைவ் இருக்குதுன்னா 4 டிராக்டர் 4 வீல் டிரைவ் எடுங்க, ஓகேவா? அதனால் வந்து ரெண்டுமே இப்போ ரோடு ரன்னிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 வீல் டிரைவ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் என்ன கேட்டால். இதே சைட்டில் வந்து ஆம்பு கலப்பை 5 கலப்பை இந்த பேலரு ஓடுறதுலாம் 4 வீல் டிரைவ் தான் நல்லாயிருக்கும். இந்த பேலர் ஓட்டுறதுக்கு ஏன் 4 வீல் டிரைவ் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு இடத்துல சேத்துலுக்குது இறங்கி போச்சுன்னா டக்குன்னு வெளியே வர்றதுக்கு நல்லா இருக்குன்னு வச்சுக்காங்களேன். 2 வீல் டிரைவில் மாட்டிக்கிட்ட வெளியே வண்டி எடுக்க முடியாது. இதே 4 வீல் டிரைவாக இருந்தால் ஈஸியாக வண்டி வெளியே கொண்டாந்துடலாம். இதுக்கு தான் பேலருக்கு. அப்புறமேட்டு இன்னொரு சேனலில் ஒருத்தர் நண்பர்கிட்ட ஒரு நண்பர் வீடியோ எடுத்திருந்தார். நான் இதுதான் பெருசுன்னு சொல்லலை. அவர் வந்து ஜாண்டியர் மட்டும்தான் வந்து பேலருக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு வகையில் சொல்ல போனால் ஜாண்டியரும் கொபோட்டோவும் ஒன்று ப்ரோ. அது ஏன்னா இந்தான பார்த்தீங்கன்னா மீடியம் லோ ஐன்னு 3 கீர் மஹேந்திராவில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஜாண்டியரில் அப்படி இருக்காது. இந்த கீர்லேயே ரிவர்ஸும் போடலாம், ஃப்ரண்ட்லேயும் போடலாம். இந்த பேலர் கட்டுறவங்களுக்கு டக்குன்னு கீரை சேஞ்ச் பண்ணி போகலாம், முன்னாடி பின்னாடியும். அது எதுனா ஜாண்டியர்லேயும் அந்த ஸ்பெஷலிஸ்ட் இருக்குது, கொபோட்டோலையும் இருக்குது. அவர் வந்து ஒன்லி ஜாண்டியர் தான் பெஸ்ட்டுங்கிறாரு. அப்படிலாம் இல்லை, ஜாண்டியரும் பேலருக்கு நல்லாயிருக்கும், கொபோட்டோவும் நல்லாயிருக்கும், மஹேந்திராவும் நல்லாயிருக்கும். ஆனால் மஹேந்திராவில் வந்து அந்த பக்கம் கீர் ஷிஃப்ட் பண்ணோம், ஒரே கீரில் வந்து இந்தான நவுத்தி வந்து ரிவர்ஸ் போடணும். ஆனால் ஜாண்டியரில் அப்படி இல்லை, முன்னாடி ரைட் சைடு லெஃப்ட் சைடு கையில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு டக்குன்னு இழக்கலாம். மணிக்கு எத்தனை கட்டு ஓடுதுன்னு சொல்லுங்கள் நண்பா. மேக்ஸிமம் எவ்வளோ கட்டு ஓட்ட முடியும் ஒரு ஜாண்டியரில்? மஹேந்திரா வச்சுக்கிறீங்க, நான் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு மணிக்கு எத்தனை கட்டு ஓட்டுவீங்க? எல்லாம் கமெண்டில் தட்டி விடுங்க நண்பா.
என்ன நண்பர் கேட்குறாங்க. மித்தபடி மகேந்திரா பூமி புத்திராவிலையும் இன்னும் வைக்கபிள் கட்டுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு தான் வந்து யுவோ டெக் ப்ளஸ் பெஸ்ட்டாக வந்துடுச்சு இப்போ. அதனால் உங்களோட திருப்தி தான். கீர் பேட்டர்ன் எனக்கு ஈஸியாக வரணும் அப்படின்னா அதுக்கு போகலாம். என்ன இது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் செலவு கம்மி. அதெல்லாம் கொஞ்சம் செலவு வச்சுதுன்னா அடிக்க கம்பெனிலே ஜாமானை வாங்கி போடணும். மித்தபடிக்கெலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு வச்சுக்காங்களேன். அதனால் இது தான் இந்த வண்டி தான் இந்த ஃபீல்டுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ப்ரோ. ஓட்டுற ஆளுங்கள்ட்ட தான் இருக்குது எந்த வண்டியாக இருந்தாலும். ஓகேவா? அதனால் இதுதான் பெரிய வண்டி, இதில் ஓட்டுனா தான் பர்ஃபெக்டாக மிச்சம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. எதில் ஓட்டினாலும் மிச்சம் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சுது. ஓகேவா? அது ரைட்டாக தப்பான்னு கமெண்டில் தட்டி விடுங்க நண்பா. அடுத்தது அப்புறம் ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாரு, ப்ரோ இந்த டிராக்டரில் வந்து ஜேசிபி ஃபிட் பண்ணுறாங்களா அது எப்படி இருக்குது ப்ரோ அப்படின்னு. வாடகைக்கெலாம் ஓட்ட முடியாது நண்பா. ஓகேவா? ஏதோ சொந்த ஓட்டத்துக்கு ஓட்டிக்கலாம். அதுக்கு என்ன ஆகும்னு நினைக்கிறேன். வாடகை ஓட்டுற அளவுக்கு அது கூப்பிடுவாங்களான்னு தெரில. எங்கள் சைடெலாம் அதெல்லாம் இல்லை ப்ரோ. ஜேசிபி மட்டும்தான் இருக்குது. அதனால் வாடகை ஓட்டுற அளவுக்குலாம் எங்கள் சைடு இல்லை. அது மிஷினே 3 லட்ச ரூபாய்க்கு பக்கமாக வரமாட்டுது. அப்படியே கழட்டி விட்டுறலாம், அப்படியே மாட்டிக்கலாம் மாட்டுது. இப்போ சொந்தமாக காடு ஒரு 20 ஏக்கரா இருக்குது, 30 ஏக்கரா இருக்குது, ஒரு 10 ஏக்கரா இருக்குது. எனக்கு மாட்டு சாணம் அள்ளணும், திரும்பியும் மண் அள்ளணும், சும்மா அந்தானுங்க கிளச்சி விடணும், குழி எடுக்கணும். இது மாதிரி ரஃப்பான யூஸுக்கெல்லாம் அந்த வண்டி யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஹெவி வேலைக்கெல்லாம் அது தாங்குமான்னு தெரியல, அது எந்த அளவுக்கு சாத்தியமுன்னு தெரில. ஸோ அதனால் அதை பற்றி அந்தளவுக்கு டீட்டெயில் தெரியல ப்ரோ. நம்ம சைடு நம்மக்கிட்ட யார்கிட்டையும் அந்த வண்டி இல்லை. இருந்தால் சொல்லிவிடுவேன், ஆனால் நம்ம சைடு யார்கிட்டையும் இல்லை நண்பா. ஆமாம். நான் கோபுரம் இருனா வீடியோ எடுத்துட்டுக்கிறேன். ஹலோ, வீடியோ எடுத்துட்டுக்கிறேன் பாஸ். கூப்பிட்றேன் பாஸ். பேசுகிறேன் இருங்க. ஓகே நண்பா, கரெக்டாக அந்த டைம் பார்த்தா ஒரு அபிராமன் ஒரு சப்ஸ்கிரைபர் கூப்பிட்டு ஒரு சின்ன டவுட் ஒன்று சொல்லிட்டா அப்படிங்கிறாரு. இருங்க ப்ரோ, நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன், அப்புறம் பேசலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். இதிலெல்லாம் போட்டுன்னு எங்கள் சந்தோஷுக்கு ஒரு அல்பாசை என்னென்னா, நம்ம வண்டியில் மாட்டி கார்த்தி பேலர் வாங்கி நம்ம வண்டியில் மாட்டி ஒரு நாளைக்கு பேலர் கட்டி சுற்றலாமான்ங்கிறான். நமக்கு இறக்கிறது தலைக்கு மேலடா, நம்ம வேலையே நமக்கு மிச்சம். இதில் என்னடா வைக்கிப்பு வேணா அவன் வண்டியில் போய் ஒரு நாளைக்கு உட்காந்துருந்து உனக்கு ஆஸ்தியரை வைக்கிப்பில் எப்படி சுற்றுறாங்க என்னன்னு பார்த்துட்டு வா. நம்ம வண்டியில் போடு ஓட்டி பார்க்கலாம். அந்த வண்டி மாதிரி தானே ஓடும். இது மட்டும் என்ன வேறு மாதிரியே ஓடும்? எல்லாம் அப்படி தான் ஓடும். கோவில் பாரு, குறுன்னு உன்னை பார்க்குறான். அங்கே ஏறுனா வந்து ஏன் ஸ்டெப்பில் நிற்கிற? நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன்ல. ஏறுனா உள்ளே போகணுமில்ல. முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்தா நந்தி மாதிரி. அவர் பாரு காலை விரித்து வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. நல்லா ஆள் முத்திக்கிட்டான்ல. நல்லா நோட் பண்ணி பாருங்க நண்பா. ஆதியிலிருந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணுற நண்பர்களுக்கு தெரியும். கோகுல் வந்து ஜாயின் பண்ணும்போது அவன் ஆள் எப்படி இருந்தான்னு, இப்போ ஆள் எப்படி ஆகிட்டான்னு உங்களுக்கே தெரியும். நல்லா ஆள் பெருத்து போயிட்டான், பெருத்து குட்டியாட்டம். பார்க்கலாம் அடுத்த வருஷம் இந்நேரத்துக்கு இந்த வீடியோ பாரு, உனக்கே தெரியும் வெயிட்டு போட்டியா வெயிட்டு போடலையான்னு தெரியும். ஓ, அவன் 10 கிலோ சேர்த்திக்கிறான்னு உனக்கு வேற பொறாமையா? சரிதான். எதையோ தின்னு, மாடு இது இருந்தா சாப்பிடு. நல்லா கோழிக்கறியா, நாட்டு கோழிக்கறியா, நல்லா இலை ஆட்டுக்கறியா செஞ்சு போட்டு சாப்பிடு. அப்பதான் உடம்பு ஏறும். அப்படியே ஒருத்தன் தூக்கி போட்டு கொத்தணும், அப்படி உடம்பு ஏற்றணும். இரு அப்படியே கை வையா. தவக்கலை வருதானே பார்க்கலாம். கேட்டு தவக்கலை வருமா? இது எந்திரிக்கின்ற உனக்கு நல்லா கை கேட்டு வாடா வாடா. தவக்கலை வந்துருச்சா? அப்படி எங்க தவக்கலை காட்டுறா. நீ எடா கோகுலுக்கு டவல் எடுத்து பார்க்கலாமா அவர்கிட்டன்னு? நீ எடுக்கிற அவனுக்கு.
தவக்கலை வருமாறாதடா. தவக்கலை எந்திரிச்சு போயிருச்சுடா தவக்கலை. இங்கே காட்டு. தவக்கலை பாரு எப்படி எந்திரிக்குது. சாமி சந்தோஷத்துக்கு பெரிய தவக்கலையே எந்திரிச்சிருச்சு ப்ரோ. என்னம்மா சும்மா கையை மட்டும் உதறி விட்றான். அப்போ தான் இன்னொரு தவக்கலை எடுக்கணுமா. ஒரு தவக்கலை வேணாமா, இன்னொன்று எடுத்துக்கலாமா. டே தவக்கலை 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 நல்லா வேலை செய்தாட்டுக்குதா. என்னாச்சு? அப்படியே அப்பா சாமி தவக்கலை குட்டி தவக்கலைங்க. இங்கே கிர்றா நல்லா பெருசாக வருதுடா தவக்கலை. ஐயோ அப்பா. ஓகே நண்பா, அதே மாதிரி 5x5ல ஒரு நண்பர் கேட்டிருந்தேன். ஒரு எமர்ஜென்சி சிம்பிளாக ஒரு மெத்தடு வந்து எப்படி டெய்லருக்கு வந்து ரொட்டருக்கு வந்து சென்டர் கை மாட்டுறதுன்னு அவர் சிம்பிளாக பண்ணியிருந்தார். 3/4 இன்ச்சு போல்ட்டு ஒரு அடி நீளம் வாங்கி பெட்டில் இந்த ஓட்டைக்கும் அந்த ஓட்டைக்கும் போட்டாருன்னு வச்சுக்காங்களேன். அது மாதிரி பண்ணலாம். நான் பண்ணிவிட்டேன். அது சிம்பிள் டெக்னாலஜி தான். ஒரு 150 ரூபாயில் வேலை முடிஞ்சிடும். ஆனால் வந்து ஏதோ ஒரு சோல்டிங்கில் ரொம்ப பட்டுச்சுன்னா வந்து அது போல்ட்டு உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது நண்பா. ஓடி போயிடுவானே. இன்னொரு வாய்ட்டு பண்ணலாமா தவக்கலை? வேண்டாமா? தவக்கலை துடிக்குது. சாமி இருறாண்டா காட்டு பாரு என் கையிட. சாமி இவத்துல தவக்கலை முட்டி இருக்குதா. நல்லா குண்டாக்குதுடா சந்தோஷம். வலிக்குதா? நீ தான் செங்கலை தூக்கணும். அப்படின்னா தவக்கலை எடுத்தாதான் செங்கலை தூக்கணும். போடாடே. இந்த வயலில் ஓட்டணும். அதை ஓட்டிட்டு இப்படி வா. தென்னந்தோப்பு ஓட்டுறதுனாவே எல்லாத்துக்கும் கசக்குதுடா உங்களுக்கு. என்னாச்சு? அச்சோ கோகலை அட்டாக் பண்ணிருச்சா? புட்றா அந்த எறும்பு பிடிச்சி அடிங்கடா. ஓகே நண்பா, இன்னும் இந்த வயல் இருக்குது. இந்த தோப்பு இருக்குதுடா. 2 ஒரு மட்டை தான் இருக்குதுடா ஓட்டுறானா. நான் எங்கே தோப்பு ஓட்டுறதுங்கண்ணா? இவ்வளோ சொட்டையாக கிடக்குது ப்ரோ. இதை ஓட்டுறதுக்கு பாருங்களேன். நான் எங்கே ஓட்டுறது நீ எங்கே ஓட்டுறதுன்னு 2 பேரும் மாறு கட்டுறானுங்க. ஒரு ஹெல்ப்ண்ணா. என்ன ஹெல்ப்பு? பணமரம் சுற்றி ஓட்டி கொடுத்துருங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் என்னை ஃபஸ்ட்டில் கூப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் என்னை கூப்பிட்றீங்களா? 2 பேரும் என்னை கூப்பிட்றீங்களா? அதுக்கெல்லாம் என்னை கூப்பிட மாட்டீங்க. இதுக்கு மட்டும் விவரமாக வந்து ஓரத்தில் ஓட்டி கொடுங்க. சென்டர்லேயே ஓட்டுறதுக்கு 2 பேரும் பார்க்குறாங்க ப்ரோ. நான் என்ன தான் பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். இப்போ பாரு இந்த குழந்தை மூஞ்சிங்களாம் வந்து சென்டர்லேயே ஓட்டுறதுக்கு பார்க்குதுங்க. சரி ஆர்வப்படுறாங்க, ஆசைப்படுறாங்க. சென்டர்லேயே தான் ஓட்டுட்டுமே. ஓரம் பாரம் தான் நம்ம ஓட்டி கொடுத்துட்டு போகிறது. அங்கே ஒன்றுக்குது பாருங்க, அது எல்லாத்துக்கும் மேலே ஆகுது. அது பால் குடிக்கிறதுக்கே பார்க்குது. ஏதோ வேலையே இல்லைன்னு நினச்சோம். ஏதோ ஆண்டவ முன்னியத்தில் இது ஒரு வேலை வந்துருச்சு நண்பா. எங்கே ஓட்டுறதெல்லாம் இப்போ 2000 ரூபாய் டீசல் அடித்தேன். இப்போ இந்த 2000 ரூபா தான் இந்த காட்டில் வசூல் ஆகும். இல்லைடா இந்த ஒரு வயலும் அங்கே ஒரு வயல். இப்போ கிட்டத்தட்ட இப்போ எவ்வளோ நேரம் ஓடி இருக்குதுன்னா கணக்குக்கு ஒரு 1/2 hour ஓடி இருக்குது. அவ்வளோட இதுமா ஓட்டு. அவ்வளோட அவத்துல வரப்பு இருக்கும் பாரு. அவத்துல வரப்பு இருக்கும் பாருடா. நேராக ஓட்டு. அப்படியே தென்னை மரத்தை வர முடி. இது காஞ்சி போச்சு. ஓ கடவுளை. இது ஒன்று இப்போ தான் இது ஒரு பிரச்சனை நண்பா. இப்போ ஒரு வயல் ஈரமாக இருக்குது, ஒரு வயல் காஞ்சி இருக்குது. இப்போ காஞ்சதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இழப்பு அதிகம். நான் உங்கள்கிட்ட ரொம்ப தாழ்ந்த பண்ணியோட கேட்டுக்கொள்கிறது என்னென்னா, காஞ்ச காடு தயவுசெய்து ஓட்டாதீங்க. அதில் 10 ரூபா கிடைக்காது நண்பா.
அது அன்னைக்கு நம்ம ஓட்டி ஒரு 2000 ரூபா வாங்கிட்டு போகிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அதில் கத்தி எவ்வளோ தேயும் தெரியுமா? காஞ்ச காடு 1 மணி நேரம் ஓட்டுறதும் சரி, பதமான காடு 5 மணி நேரம் ஓட்டுறதும் சரி, அந்த அளவுக்கு வந்து கத்தி சொரன்னு தேயும். அவ்வளோதான் அவ்வளோட அவ்வளோட திருப்பிக்கா. அவ்வளோட திருப்பிக்கா. அப்படியே ஓட்டோம். அது வரப்பா ஆட்டுக்குட்டியா யாருக்கு தெரியும். அது என்ன தென்னை மரம் சந்தில் போதுறாரா? ஓகே நண்பா, இவனுங்க ஓட்ட மாட்டானுங்க, நாம் தான் ஓட்டணும். கேட்டால் தென்னை மரத்தில் இடிக்குது, அங்கே இடிக்குது, இப்படி தலையை சொரிஞ்சிக்கிட்டு தலைமலை கை வைக்காத, கையிடு. அங்கே ஒரு மட்டை ஒன்று பாரு, எடுத்து போடு. காட்டுக்காரர் வேலை செய்கிறாரோ இல்லையோ, நாங்கள் வந்து காட்டில் வந்து வேலை செஞ்சு தான் எடுத்துகிட்டு போகிறதா இருக்குது. அப்புறம் நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க, ஏன் ப்ரோ 3 பேரும் ஒரே இடத்துல இருக்கிறீங்க, எப்படி சம்பளம் கொடுக்குறீங்க உனங்களுக்கு அப்படின்னு. என்ன ப்ரோ பண்ணுறது, வேலை எதுவும் இல்லை. அப்புறம் நாம் லீவ் விட்டால் பசங்க எங்கே போவாங்க, நம்மளை நம்பி தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் லீவெல்லாம் விட மாட்டேன் நண்பா. அவனுங்களாம் பார்த்து லீவ் எடுத்துக்கிறது தான். இல்லைனா ஏதோ ஒரு 2 மணி நேரம் ஓட்டுறோமா, அவனுங்களுக்கு ஒரு காசு, நம்மளுக்கு ஒரு சில்லறை, அவ்வளோதான். ஏதோ பெரிய உண்டுன்னு ஓட்டுற அன்றைக்கி அதில் இன்கம் எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். இதை 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓட்டுறதெல்லாம் ஏதோ டீசல் அடிச்சுட்டு போவ, ஏதோ எனக்கு ஒரு 500 அவனுங்களுக்கு ஒரு 500 நினச்சிட்டு போக வேண்டியது தான். இப்படிலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. அதுவும் ஒவ்வொரு நாளைக்குனா வேலையே இருக்காது. ஏதோ 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் ஏதோ டெய்லியும் பொழப்பு ஓட்டி போடுறோம். பெரிய லெவலில் ஓட்டுறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. இது சீசன் இல்லை, தை மாதம் முடியணும் ப்ரோ. அப்போ தான் வந்து எங்களுக்கு நெல்லங்காட்டு சீசன் ஆரம்பிக்கும். அது ஒரு 10 நாள் சீசன் ஓடுன்னு வச்சுக்காங்களேன், பெரிய அளவில் ஓடாது. அப்புறம் மேட்டுக்காடு கள்ளப்பருப்பு வந்தால் தான் சித்திரை வைகாசியில் தான் வரும். ஏதோ நம்ம இதுதான் தொழில். நாங்களாம் வேறு எந்த தொழிலுக்குமே போகிறதில்ல. வருஷம் 365 நாளும் டிராக்டரை தான். நிறையா நண்பர்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, சீசனுக்கு 4 நாளைக்கு வண்டி ஓட்டுறாங்க. சீசனை முடிஞ்சோடனே வண்டியெல்லாம் ஓரம் கட்டி நிறுத்திட்டு கூலி வேலைக்கு போகிறதோ ஏதோ ஒன்றுக்கு போகிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரில. எல்லா ஏரியாவிலும் அப்படி தானா, இல்லை எங்கள் ஏரியாவில் தான் அது மாதிரி பண்ணுறாங்களா? அது தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்டில் தட்டி விடுங்க நண்பா. எனக்கும் யோசிப்பா, நிறைய நண்பர்கள் பார்த்தா தெரிஞ்சுக்குவாங்க. நிறைய நண்பர் அது மாதிரி தான் என்ன பண்ணுறாங்கன்னா, சீசனுக்கு 4 நாளைக்கு ஓட்டுறாங்க, அப்புறம் வண்டியை நிறுத்திட்டு கூலி வேலைக்கு போயோ, இந்த மட்டை எடுத்து போடு, கூலி வேலைக்கு போயோ ஏதோ ஒரு வேலைக்கு போய் டியூ கட்டுறதோ ஏதோ ஒன்று பண்ணுறாங்க பாவம். அது நான் என்ன சொல்கிற வருமுன்னா, இந்த ஃபீல்டில் வந்தால் உண்டுன்னு சம்பாரிச்சு போடலான்னு மட்டும் தயவுசெய்து வராதிங்க ப்ரோ. இன்னுமே வர சூழ்நிலையில் அந்தானே எடுத்து. அதனால் என்ன சொல்கிறேன்னா, இதில் கொஞ்சம் முன்ன பண்ண அனுபவம் இருக்குது ப்ரோ. எனக்கு ஏதோ 10-5 கூட நான் எங்கேயோ ரொட்டேஷன் பண்ண முடியும், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை ப்ரோ. அப்படின்னா சமாளிக்க முடியும்னா இப்போ வாங்க. ஒருத்தர் சொல்கிறான்னு சொல்லி இந்த ஃபீல்டுக்கு தயவுசெய்து வராதிங்க நண்பா. இதெல்லாம் இன்னொரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபீல்டில் ஓகோன்னு இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் வந்து வெறும் 10,000 ரூபா கொடுத்தா வண்டி கொடுக்குறாங்க. வாங்கிக்கிட்டு அப்புறம் நாம் கஷ்டப்பட்டு 5 டியூ 10 டியூ கட்டிவிட்டு அப்புறம் ஃபைனான்ஸ்காரன் சீஸ் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னா நமக்கு யாருக்குமே எதுவுமே இது வராது. நாம் கட்டின டியூவு கட்டின அட்வான்ஸு எல்லாம் போயிடும் நண்பா. அதனால் புதுசாக அந்த ஃபீல்டு கூட வரணும், 1க்கு 10,000 யோசிங்க. இன்றைக்கி டிரைவர் போட்டு ஓட்டி இதெல்லாம் முன்னுக்கு வரணும். அதனால் இன்னுமே ஒரு டிராக்டர் ஃபீல்டில் ஓட்டணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சுனால் நான் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்காங்க. அப்புறமேட்டு வாங்க. ஏன் ப்ரோ நீங்கள் ஓட்டுறீங்கன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட எங்கள் அப்பா 1999 இந்த ஃபீல்டில் இருக்கிறாரு. நானும் வந்து 2006 வண்டி ஓட்டி பழகினதுலேருந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். ஸோ அதனால் வந்து எனக்கு இதனுடைய லாபம் நட்டம் எல்லாமே தெரியும். இந்தளவு தெரிஞ்சிருந்தால் என்னையே இவ்வளோ நாள் ஆகி போய் 10 ரூபா சேர்த்துல இத்தனை நாள் கஷ்டப்படுறதில்ல. இந்த முதல்ல தான் எல்லாம் உருவாக்கி வச்சுருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. எனக்குன்னு 1 ரூபா சேர்த்து வைக்க கிடையாது. வீட்டில் இருக்கிற பொண்டாட்டி நாவா எல்லா நவையும் கொண்டு போய் பையன் நாவா கேனாவா எல்லாமே கொண்டு போய் பள்ளிக்கூடம் தான் படிக்க வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் வந்து இதில் வரணும்னா 1க்கு 10,000 யோசிச்சுட்டு வாங்க இந்த ஃபீல்டுக்குள்ளே. ஓகேவா? நான் தப்பு சொல்லலை, வாங்க. எல்லாம் தெரிஞ்சுக்காங்க. எல்லாமே எடுத்ததுக்கெல்லாம் வந்து கடையில் விட்டு செய்கிறேன், மெக்கானிக் விட்டு செய்கிறேன்னு போகாதீங்க. நீங்களும் கற்றுக்காங்க. ஏதோ என்னால் முடிஞ்சதெல்லாம் சொல்கிறேன். உங்களுக்கு முடிஞ்சதெல்லாம் வந்து கமெண்டில்
அது இவ்வளோ தூரம் சொல்லுது. இது சோசியல் மீடியா நல்லா இருக்குது. ஆனால் வந்து இதில் என்ன ஒரு பிரச்சனைனா வாய்ஸ் கமெண்டாக இருந்தீங்கன்னா வச்சுக்காங்க இன்னும் எத்தனையோ பேருக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாய்ஸ் கமெண்டில் ஒன்லி படிக்க எழுதுறது மட்டும்தான். அதனால் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. என்னால் முடிஞ்சது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் உங்களுக்கும் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? உங்களால் முடிஞ்சதை ஒரு சப்போர்ட் மட்டும் எனக்கு கொடுங்க. நான் என்னால் எப்படி ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுக்க முடியுமோ அந்தளவு கொடுக்குறேன். அதே நிறைய நண்பர்கள் வந்து இந்த டெய்லர் ரிவேஸ் சொல்கிறதெல்லாம் வீடியோ கேட்குறீங்க. கண்டிப்பாக கோகுலை சந்தோஷம் திட்டி வீடியோ அவனை வண்டி ஓட்டி பழக்கிவிடுவேன். அப்பயே சொல்கிறேன், புரிஞ்சுக்காங்க. நான் உங்களுக்கும் புரிகிற மாதிரி கிளியராக வந்து வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். லோடிங் வீடியோ கிடைக்கும் போது ஃப்ரீ டைமில் தான் அதெல்லாம் பண்ண முடியாது. ஓட்டுறது எல்லாமே அவசரமாக அடிச்சாமல் பிடிச்சான்னு ஓட்டுறதா இருக்குது. அதனால் அதில் பண்ண முடியல. கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி தரேன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் வண்டியில் பாருங்கள் எவ்வளோ புழுதி அடித்தாலும் டிரைவருக்கு புழுதி போகாது. எல்லாமே பிளாட்ஃபார்த்துக்கு கீழே போயிடும். சைலன்ஸரும் அதே மாதிரி பேட்ரி பாக்ஸ் கீழே தான் இருக்குது. பறந்து போவோம். ஆமாம், அதே மாதிரி டாப்பில் 2 கம்பி போட்டிருப்போம் பாருங்க. எவ்வளோ மட்டை அடித்தாலும் எங்கள் மூஞ்சிக்கு அடிக்காது. சேஃப்டி. அதுக்கு தான் நாங்கள் டாப்புக்கும் சேஃப்டியாக இருக்கும், நம்ம ஆளுங்க ஓட்டுறவங்களுக்கும் சேஃப்டியாக இருக்கும். அதனால தான் நாங்கள் அந்த கம்பி வச்சுருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் நம்ம சீசன் இல்லாத டைமில் இது மாதிரி நிறையா தோப்பு ஓட்டுவோம். அதனால் கம்பிக்கிறது பெஸ்ட்டு. என்ன டவுட்டு? முன்னாடி டாப்லேருந்து கீழே இறங்கல சிவப்பு கலரில் பைப்பு. அது தான் மட்டை அடிக்காத மூஞ்சி மேலே வந்து அடிக்காத காப்பாற்றுதா இல்லையா? அதுலன்னா என்ன ஆகும்? அதுக்கு தான். ஓகே நண்பா, அவ்வளோதான். இந்த வயலோட முடிஞ்சது நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கே ப்ரோ இப்போ வர லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க? ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் ப்ரோ. அப்போ தான் எனக்கும் வந்து ஒரு வீடியோ அந்த பசங்களுக்கும் ஒரு ஜாலியாக இருக்கும். நம்ம வீடியோலாம் நிறையா பேர் பார்க்குறாங்கன்னு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனால் வந்து லைக் பண்ணுங்கள் ப்ரோ. லைக் பண்ணுங்கள் ப்ரோ. லைக் பண்ணுங்கள். இன்னும் என்டர்டைன் இன்னும் காமெடியான விஷயம் நிறையா காட்டுறோம். அவ்வளோதான் நண்பா. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், மிஸ் யூ ஆல். போகலாம், அந்த வாய்க்காலையும் ஓட்டிவிடு. ஓட்டிவிடு. அதே மாதிரி நண்பா, தென்னை மரம் ஓட்டும் போது மட்டும் ரொம்ப மரத்தை ஒண்டம் பிடிச்சி ஓட்டினீங்கன்னா வந்து என்ன ஆகும்னா மட்டை உடையும். அது இல்லாத நம்ம டாப்புக்கும் சேதாரம் அதிகமாகும். ஒரு 1/2 அடி ஒதுக்கி ஓட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு நம்ம ப்ரோ இதெல்லாம் சின்ன வண்டியில் ஓட்டிக்கலாம்ல, ஏன் ப்ரோ பெரிய வண்டியில் ஓட்டுறீங்கன்னு? ஓட்டலாம் ப்ரோ, சின்ன வண்டியில் ஓட்டினா நல்லா தான் இருக்கும். நமக்கே வேலை இல்லை. ஏதாவது வந்து நம்ம சின்ன வண்டியாருக்கு ஜாயின் பண்ணி விட்டால் நம்ம நிலைமை என்ன வருது? நமக்கே வேலை இல்லை, ஏதோ கிடைக்கிறது ஓட்டிக்கிறோம். இதையும் சின்ன வண்டிக்கு ஜாயின் பண்ணி விட்டால் அப்புறம் நமக்கு இதுவும் இல்லை. எல்லாம் சின்ன வண்டின்னு போயிட்டா அப்புறம் நமக்கு என்ன வேலை? பெரிய வண்டிக்காரருக்கு. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது. நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாம் நம்ம வண்டியில் ஓட்டிக்கணும். அதுதான் நல்ல பையன் கிடையாது. நீ ஏன்னா புழுதியில் இருக்கிறது தானே வாடா, வேணும்னே புகையை எடுத்து விட்றானா? வச்சு மெதிச்சு போடலாம் விட அவனை. கட் பண்ணி போடுவேன். ஏதோ இன்னைக்கு பொழப்பு ஓட்டிப்பேங்க சந்தோஷம். நாளைக்கு எந்த மகாராஷ்டிரர் கூப்பிடுவாங்களோ தெரியல, பார்ப்போம். ஏதோ இன்றைக்கி வந்த கோழிக்கு ஒரு மணி நேரம் பொழப்பு ஓட்டிவிட்டோம்.
1 மணி நேரம் டீசல் 2000 அடிச்சுக்கிறோம். ஓட்டுனது 1 மணி நேரம் தான். 1300 தான் ஓட்டுருக்குறோம். என்ன 700 பங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அப்போ வண்டியில் சுத்தமாக டீசல் இல்லைன்னு டீசல் வேறு 2000 அடிச்சுட்டு வந்துட்டேன். உங்களுக்கு லேபரு உங்களுக்கு வேறு சாப்பாடெலாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்லலாம்? 2 பேரும் ப்ரோ மத்தியான நேரத்தில் நம்ம வீட்டில் சாப்பிட்ருவாங்க. வண்டிக்கு போயிட்டா ஹோட்டலில் சாப்பிட்ருவோம். வண்டிக்கு போகலன்னா 2 பேரும் வீட்டில் சாப்பிட்ருவானுங்க. காலையிலையும் நைட்லேயும் அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்ருவான்னு வச்சுக்காங்களேன். அதுவும் மீது கொஞ்சம் லேட்டாக சேலரி அவங்க எந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு பொறுத்து கொடுப்போம் ப்ரோ. ஒருத்தவனுக்கு முன்ன பண்ண தான் இருக்குது. ஒருத்தவன் நல்லா ஓட்டுறான், அவனுக்கு ஒரு 100 ரூபா சேர்த்தி இருக்கும், ஒருத்தவனுக்கு கம்மியாக இருக்கும். அதனால் ஏதோ அவனுங்களுக்கு ஏற்ற சம்பளம் கொடுக்குறேன். என்னால் முடிஞ்சது தரேன். அவங்களுக்கும் கட்டுப்படி ஆகுதுன்னு வராங்க நண்பா. அவங்களுக்கு தொழில் ஓட்டி பழகணும், அதுதான் மேட்ரு. ஓகேவா? நல்லா ஓட்டி பழகட்டும். அவங்க எதிர்பார்க்காத சம்பளத்தை நான் கொடுப்பேன். என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 பசங்க டிரைவர் ஆகி போயிருக்கிறாங்க. நல்லபடியாக ஒரு பக்கம் ஓட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க, தப்பு சொல்லலை. இவங்களும் ஓட்டிட்டோம். நம்மக்கிட்ட அவங்கெல்லாம் போயிட்டு இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்மக்கிட்ட எவ்வளோ ஜாலியாக இருந்துட்டு இப்போ போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால் வந்து இவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லை அந்த ஓனர்கிட்ட போனால் ஆகா ஓகோ அவ்வளோ தூக்கி கொடுத்துருவாங்க, இவ்வளோ தூக்கி கொடுத்துருவாங்கிறதெல்லாம் சுத்த பொய். ஒருத்தரும் இழைச்சம் இல்லை. ஸோ அதனால் இருக்கிற ஓனர்கிட்டே நல்லபடியாக எந்த டிரைவராக இருந்தாலும் சரி, இருக்கிற டிரைவர்கிட்டே 10 ரூபா முன்னையா பின்னையா 50 ரூபா கம்மியாக கொடுத்தாலும் அனுசரித்து ஓட்டுங்க. காசு எப்படி கொடுப்பார் என்னன்னு உங்கள் ஓனர் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அவசரப்பட்டு இன்னொரு வண்டிக்காரர் கூப்பிட்றாங்க, ஒருத்தன் உஸ்பேத்தி விட்றான், வாடா நான் பார்த்துக்கிறேன் நீ பார்த்துக்கிறேன்னா 2 நாளைக்கு வேலை கொடுப்பாங்க. இங்கே பழைய வண்டியில் ரெகுலராக ஓட்டிகிட்டு இருப்பீங்க. அப்புறமேட்டு உங்களுக்கு தான் நஷ்டம் ஆகும். ஒரு நாளைக்கு ஓட்டிட்டு அப்புறம் 10 நாளைக்கு சும்மா உட்காந்துக்கிற மாதிரி ஆயிரும். யார் ஒருத்தர் பேச கேட்டாலும் இறங்காதீங்க நண்பா. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஓட்டிக்கிற வண்டியிலே ஓனர்கிட்டே ஓட்டுங்க. அதுதான் நான் சொல்லுவேன். என்னுடைய பாலிசி அப்படி தான். யாருமே வந்து ஒருத்தர் வியாபார பேச்சு கேட்டுட்டு எந்த வண்டிக்குமே போகாதீங்க. உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதையே செய்யுங்க. ஊரில் 1008 பேர் 1000 விதமாக சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. உங்களுக்கு உங்கள் ஓனர் கரெக்டான ஓனராக ஒரு 10 ரூபா முன்னையா பின்னையாவா, ஒரு 4 நாளைக்கு ஒரு 10 நாளைக்கு சம்பளம் தரலையா, வேலை இருந்திருக்காது, அவர்கிட்ட வருமானம் இருக்காது, கண்டிப்பாக கொடுப்பாரு. நீங்கள் அதுக்கோசரலாம் வேறு வண்டியை மாற்றாதீங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சது இது ரைட்டாக தப்பான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? தப்பாக எடுத்துக்காதீங்க நண்பா. என் மனசில் பட்டது சொல்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான் நண்பா. இன்றைக்கி இது வீடியோவில் இவ்வளோ தான். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு கார்டு இல்லை. அவ்வளோதான், கார்டு முடிஞ்சிருச்சு நண்பா. மீது அடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களால் எனக்கு என்னால் முடிஞ்சது அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு ஏன் ப்ரோ பேட்ரி பாக்ஸ் போடலங்கிறீங்க? அந்த டைம் ரிப்பேர் பண்ணும் ப்ரோ. இனிமேல் பொங்கல் கழிச்சு தான் பண்ணணும். அதை பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட்டை அரெஸ்ட் பண்ணிட்டு தான் அதுக்கு டைமாக மூடி பேட்ரி பாக்ஸ் மூடி போடணும். அந்த டைமாக வீடியோ போடுவேன். அந்த வீடியோ போட்ட வாட்டி தான் இதுக்கு பேட்ரி பாக்ஸை க்ளோஸ் பண்ணுவேன். அவ்வளோதான் நண்பா. மரத்து கடையில் ஒரு சுற்று ஓட்டி விட்டு போக வேண்டியது தான். என்னமோ தென்னை மரத்து என்னடா சரி போய் பாரு. அதனால் உங்கள்கிட்ட இருக்கிற ஓனர்கிட்ட தயவுசெய்து அவங்கள்ட்டே ஓட்டுங்க. 10 ரூபா முன்னையா பின்னையா அவங்கள்ட்டே ஓட்டுங்க. எந்த தப்பும் வராது. ஓகேவா? என்ன பண்ணுறாரு டானு? தென்னை மரத்து கடையில் ஓட்டுறாரா? இந்த பக்கம் ஈரமாக இருக்குது, அந்த பக்கம் ஒரு செலவு தண்ணியே கட்டாத விட்டுட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறது? போதும். அவ்வளோதான் நண்பா, முடிச்சிட்டோம் ஒரு வழியாக. ஏப்பா வண்டி வரதுக்கு அவசரம்.